இந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் இறைவனுடைய செயலை, இறைவனுடைய செயல்பாடை நடைமுறைப்படுத்துறதை தவிர கிரகங்களால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது. இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன நல்ல தீன்மையை, நல்லது கெட்டது செய்கிறாங்களோ அதை பொறுத்துள்ள பலன்களை இந்த கிரகங்கள் வழியாக நமக்கு வந்து சேருதே தவிர இந்த கிரகங்களால் அதை கூட்டவோ குறைக்கிறவோ கிரகங்களுக்கு அதிகாரம் இல்லை. பரிகாரங்களை செய்து பரிகாரம் என்று தேடுவதை விட நாம் தவறுகளுக்கு வருந்தி திருந்தினால் நிச்சயம் இறைவனால் மன்னிக்கப்படுவார் என்பது. தவறு செய்வதை தவிர்க்க முடியாததாக இருக்கலாம், அதற்கு முயற்சி செய்து தவிர்க்க முடியாதது அல்லவ என்ன தவறுகளை செய்தாலும் அதற்கு வருந்தி மீண்டும் அந்த தவறுகள் செய்யாமல் இறைவனிடம் மன்னிப்பு கேட்பதால் மட்டுமே நாம் விமோசனம் பெற முடியுமே தவிர ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி இறைவனுக்கு ஆடம்பரமாக பூஜை செய்வதனால் நாம் செய்த தவறு முடிஞ்சு விடுமா, தீர்ந்து விடுமா என்பதில் எனக்கு ஈடுபாடு கிடையாது. கடவுளே வணங்கக்கூடாதா, கடவுளிடம் கேட்கக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல. நீ தவறு செஞ்சிருந்த முன் ஜென்மத்தில் உன்னுடைய தவறுகளுக்காக வேண்டி நீ இறைவனை வருந்தி கேட்பது மிக மிக முக்கியம். அப்படி வருந்தும் போதுதான் உனக்கு வாழ்க்கையில் சில திருப்பங்களை நீ காண முடியும். அதற்காக வேண்டிய இறைவனை வணங்குங்கள். எல்லாம் இறைவனுக்கு பூ போடுங்க, பாட்டு போடுங்க, என்ன வேணா செய்யுங்க, அதை பற்றி நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அந்த பொருள்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய மனம் இறைவனிடம் செல்ல வேண்டும். உங்களுடைய மனம் இறைவனிடத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய மனதுக்குள் இறைவன் இருக்க வேண்டும். தினமும் இறைவனை வணங்கி வந்தால் நீங்கள் எதுவும் இறைவனிடம் கேட்கவும் வேண்டாம், எதுவும் பரிகாரமும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்ன வந்து சேர வேண்டுமோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை தினமும் வணங்குங்கள். இந்த மனுஷன் இந்த இயற்கையில் வாழும்போது இயற்கை சீற்றங்களை கண்டு பயந்து அதனால அதுக்கு சில பரிகாரங்களை பண்ணிடுறான். மழை பெருசா வந்துன்னா ஐயோ மழை நிற்கணுமே, காற்று வந்தா காற்று வரணும், சுனாமி வந்தா சுனாமி வருது, இப்படி பயந்து இறைவனை வழிபட்டு பல்வேறு ஆரம்பித்தது தான் பரிகாரம். இயற்கையை கண்டு பயந்து இயற்கையிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் ஒரு சில வழிமுறைகளை வகுத்து அதை பின்பற்றியது பின்னால் காலப்பழக்கத்தில் அது பரிகாரமாக மாறிவிட்டது.